சன்னதியிலே அன்னதான கந்தனாகவும், நல்லூரிலே அலங்கார கந்தனாகவும், மாவட்டபுரத்திலே அபிஷேக கந்தன் என்று இந்த சித்திரத்தில் வந்து முருகன் வள்ளி தெய்வானியோட எழுந்தருள் அன்பு தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்றைக்கு எங்கே நிற்கிறோன்னு சொன்னால் யாழ்ப்பாணம் மாவட்டபுரம் கந்தசுவாமி ஆலயத்தில் நிற்கிறேன் வந்து மாவட்ட முருகன் ஆலயத்தில் நிற்கிறேன் வந்து இன்றைக்கு முருகன் ஆலயத்தின் தேர் திருவிழா மிகவும் சிறப்பாக நடைபெற காத்திருக்கின்றன. இது தொடர்பான முழுமையான காணொலி தான் தரப்போகிறேன். உண்மையிலே வந்து நீண்ட நாளைக்கு பிறகு மாவட்டபுரம் கந்தசுவாமி ஆலயத்தை வந்திருக்கேன். இன்றைக்கு இந்த தேர் திருவிழா எப்படி நடக்குது, இங்கே நடக்கின்ற சம்பவங்கள் அனைத்தையும் உங்களை பதிவு பண்ணப்புறேன். வேறு நிறப்புகளே முதலாக எனது காணொலியை பார்ப்பதால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு காணொலியை பாருங்கள். வாருங்கள் காணொலிக்கு போகலாம். நெடுங்காலம் வாழ்ந்து சைவத்திற்கும் தமிழுக்கும் தொண்டாற்றுவதே சால சிறந்தது. சிவபெருமான் துணையிருக்க புறப்படுகின்ற இச்செய்தி மதுரையை எட்டியது. அனல்வாதமும் வந்தது, புனல்வாதமும் வந்தது. மேலே பாருங்கள், மழை வந்து பக்தர்கள் வந்து தேங்காடி தொடச்சி வந்துருக்காங்க. ஏதோ அந்த வள்ளி நம்ம அடுத்த தேர் வந்து கொடுக்க போகுது. இலங்கை கந்தபுராணம் ராமாயணம் வாழ்வதாகிய புராண இதிகாசங்களால் புதைத்துரைக்கப்படுகிறது. திருச்சிட்டம்பலம் அருவமும் உருவமாகி அநாதியாய்ப் பலவாயொன்றாய்ப் பிறமாய் நின்ற சோதி புலம்பதோர் மேனியாகி கருணை ஓர் முகங்களாரம் கரங்கள் 12 கொண்டே ஒரு திரு முருகன் வந்தான் உதித்தனன் உலகம் உய்ய. எல்லாம் வல்ல ஈழமணி திருநாட்டின் சிரசாக விளங்குகின்ற மாவட்டபுரத்திலே இருந்து அருள்பாலிக்கின்ற மாவட்டபுர கந்தப்பெருமானுடைய மகோற்சவத்திலே இன்று ரதோற்சவம் நடைபெற இருக்கின்றது. இப்பொழுது பெருமான் அங்கே வசந்த மண்டபத்திலே அந்தன சிவாச்சாரியர்களுடைய பூசை வழிபாடுகள் அலங்காரத்துடன் உள்வீதி வலம் வந்து தேரிலே அமர்ந்திருக்கின்ற காட்சி இடம்பெறுகின்றது. எல்லாம் வல்ல மாவட்டபுரத்திலே வீட்டிலிருந்து அருள்பாலிக்கின்ற கந்தப்பெருமான் ஈழ மக்களிடையே அபிஷேக கந்தன் என்றே போற்றி போலுகின்றார். அங்கே திருஞான சம்பந்தர் தன்னுடைய தேவாரத்திலே கூறுவது போல ஆடினாய் நறு நையோடு பால்தயிர் அந்தனர் பிரியாத சிற்றம்பலம் என்று அங்கே திருஞான சம்பந்தர் பாடுவது போல மாவட்டபுரத்திலே இருக்கின்ற கந்தன் அபிஷேக கந்தன் என்று போற்றப்படுகின்றார். தன்னை நாடி வருகின்ற அடியவர்களுடைய வினைகளையெல்லாம் தீர்க்கின்ற பெருமானாக மாவட்டபுரத்திலே வீட்டிலிருந்து அருள்பாலிக்கின்ற அபிஷேக கந்தன் அங்கே விட்ட புறமாக அந்த குதிரை முகம் நீங்கிய முகமாக
அந்த ஊரிலே மாவிட்டபுரம் என்று என்று சொன்னால் அங்கே குதிரை, அந்த குதிரை முகம் நீங்கிய அந்த மாருதவள்ளி என்று சொல்லப்படுகின்ற அந்த பதியிலே வீட்டிலிருந்து அருள்பாலிக்கின்றான். வேதமோடு வேதியர்கள் வேள்வி முதலாக போதினோடு போதுமலர் கொண்டு புனைகின்ற நாதன் என நல்லிருள் ஆடுகுலை தாளும் காதவன் இருப்பது கருப்பரியல் ஊரே என்று அங்கே திருஞான சம்பந்தர் பாடுவது போல அங்கே இருக்கின்ற அந்தர சிவாச்சாரியார்கள் இந்த பெருமானுடைய ஆலயத்திலே வேதமோடு அங்கே மந்திரங்களை உச்சரிப்பது மட்டுமல்ல, அங்கே வேதமோடு வேதியர்கள் வேள்விகள் பலவற்றை ஆட்டி இன்று பெருமான் அந்த மகோற்சவம் 2026 என்று சொல்லப்படுகின்ற மகோற்சவத்திலே இங்கு அந்த பஞ்சரதத்திலே இந்த மாவட்டபுர வீதியிலே ஆரோகணித்து வருகின்ற காட்சி அது கண்கொள்ளா காட்சியாக இடம்பெற இருக்கின்றது. பன்னிரு கரத்தாய் போற்றி பசும் பொன்மா மயிலா போற்றி முன்னிய கருணையாறு முகப்பெரும் பொருளே போற்றி கன்னியர் இருவர் நீங்கா கருணை வாரிதியே போற்றி என்னிரு கண்ணே கண்ணில் இருக்கும் மாமணியே போற்றி என்று அங்கே திருச்செந்தூர் புராணத்திலே பாடுவது போல அந்த பன்னிரு கரத்தை உடைய அந்த வேட்பெருமான் மாவட்டபுரத்திலே வீட்டிலிருந்து அருள்பாலிக்கின்ற கந்தப்பெருமான் தன்னை நாடி வருகின்ற அடியவர்களுடைய வினைகளை எல்லாம் நீக்குகின்றவனாக அங்கே சன்னதியிலே அன்னதான கந்தனாகவும் நல்லூரிலே அலங்கார கந்தனாகவும் மாவட்டபுரத்திலே அபிஷேக கந்தன் என்று சொல்லப்படுகின்ற இந்த மாவை பதியிலே வீட்டிலிருந்து அருள்பாலிக்கின்ற கந்தப்பெருமானுக்கு இன்று அங்கே ரதோற்சவம் நடைபெறுகின்றது. அடியவர்கள் எல்லோரும் பெருமானுடைய வடத்தை பிடித்து பெருமானே எம்மை சூழ்ந்திருந்த இந்த இருள்கள் எல்லாம் நீங்க வேண்டும், எங்களுடைய வாழ்விலே ஒளி தோன்ற வேண்டும் என்ற பெரும் மன பிரார்த்தனையோடு இந்த உலகிலே உள்ள சகல ஜீவராசிகளும் இன்புற்றிருக்க வேண்டும் என்று அங்கே பிரார்த்தனை செய்வதோடு அங்கே பெருமானுடைய இந்த ரதோற்சவம் சிறப்புற நடைபெற வாழ்த்துகின்றோம். நன்றி, வணக்கம். எப்படி இருக்குது எவ்வளோ பக்தர்கள் வந்து வழியில் வந்து கொண்டிருக்கணும், பேர் வந்து இழுக்க போயினோம். சொன்னால் படத்தை பாருங்க, படம் வந்து கொண்டிருக்க பாபுடைய மாதிரி இருக்கு. அதுக்கு அப்படி வருது அந்த படம், பாம்பு மாதிரி நெளிஞ்சு வருது பாருங்க. இந்த ஆலயத்தினுடைய ஆதீனகர்த்தா, இந்த ஆலயத்தினுடைய மகோத்சவ பெருவிழாவினுடைய குருமணி அவர்கள்
இன்றைக்கு அழகாக அற்புதமாக எவ்வளோ பக்த அடியார்கள் வந்து கூடி நிற்கிறவங்க பாருங்க முன்னுக்கு. பல்லாயிரக்கணக்கானவர்கள் விழித்து எழுப்போம் என்ற அந்த அற்புதத்தவர்களிடையே நினைவு வரும் அதிகம் அங்குள்ள சமய சின்னங்கள் இதற்கு ஆதாரமாக விளங்குகிறது. ஆகவே மிக அற்புதமாக இன்றைக்கு ஆலயத்தின் உறுதியில் மேற்கொள்ளும் புத்தகங்கள் இருக்கிறது. அவற்றுக்கு ஒன்றும் வழிபாடு நடைபெறுகிறது. ரோகரா ஐயா பாருங்க. ரோகரா ரோகரா இன்னைக்கு பாருங்க பிரதாட்டம் எல்லாம் அடிக்கணும் தெரியுங்களா. பின்னால் பார்த்தீங்கன்னா வந்து சித்திரத்தில் வந்து முருகன் வள்ளி தெய்வானியோட எழுந்தருளுகின்ற ஒரு அற்புதமான நிகழ்வை தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கீங்க. பாருங்கள் எவ்வளோ பக்த அடியார்கள் வந்து கூடி வந்து கொண்டிருக்கணும். பின்னுக்கு பாருங்கள் தேர் வந்து மெல்ல மெல்ல அசைந்து வருவதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கும். உண்மையாகவே வந்து மெய் செலுக்கின்ற நிகழ்வாகத்தான் இந்த நிகழ்வுகள் வந்து அமைகிறது. அற்புதமான காட்சி அங்கே மாதகளின் ஆற்றிலே ஆடி அசந்த வண்ணம் என்கின்ற அற்புதமான காட்சியை நாங்கள் பார்க்கின்றோம். அங்கே மகாராஜாதி ராஜ ரத்னசபாபதி குருக்கள் ஐயா அவர்கள் ஏற்படுத்தும் வழிகாட்டலிலே இன்று மிக சிறப்பாக அந்த ரதோத்சவம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற அந்த காட்சியை நாங்கள் பார்க்கின்றோம். முருகப்பெருமானுடைய அந்த பாருங்க பக்த அடியார்களை பாருங்க அப்படி இருக்குது அங்கே. இதில் தாக சாந்தி வந்து கொடுத்து கொண்டிருக்கிறோம் முன்னுக்கு பாருங்க. இதில் வந்து பேண்ட்டு கடையெல்லாம் போட்டிருக்குது நிறைய கடைகள். இதில் முன்னாடி பாருங்கள் திருப்பணி உண்டியல் வந்து வந்துருக்கு. அதே மாதிரி ரெண்டு சைட்லேயும் வந்து திருநுண்டிகள் வந்து வச்சு கொண்டிருக்கணும் பாருங்கள். திருநெல் வந்து மக்கள் வந்து பூசி கொண்டிருக்கணும் திருப்பணி உண்டியல். இதில் பாருங்கள் சிறிய தேர்கள் வந்து 2-3 இதில் போய் கொண்டிருக்குது. அதே போல் வந்து கிழக்கு வாசல்லேருந்து தெற்கு வாசல் நோக்கி கந்தன் எழுந்தருக்கு வருகின்ற ஒரு அற்புதமான நிகழ்வு தான் நடந்து வந்திருக்கு. பெருந்திரளான பக்தர்கள் வந்து கூடி வந்து பாருங்க அப்படி நிற்கணும். நிறைய பக்த அடியார்கள் இதில் நிற்கணும் பாருங்க. தேர பார்த்தீங்களா மெதுவாக வந்து வந்தது பார்க்கணுமே இருக்குது. தேர் வந்து மெல்ல மெல்ல அசைந்து வருது பாருங்க.
இல்லை முன்னுக்கு பாருங்க அரிச்சனைகள் வந்து செய்து கொண்டிருக்கிறோம் முன்னுக்கு இதில் வேறு கடலையெல்லாம் கொடுத்து கொண்டிருக்கிறோம் முன்னுக்கு இதில் பார்த்தீங்களா ஸ்வீட் எல்லாம் கொடுத்து வந்திருக்கீங்கன்னா அரோகரா அரோகரா இப்போ நாங்கள் வந்து அதாவது கேகேஎஸ் ரோட்டுக்கு வந்துட்டோம் பாருங்க பாருங்க பின்னுக்கு வந்து தேர்கள் அசைந்து வந்தவன்றிருக்க பார்க்கக்கூடிய மாதிரி பாருங்க இதில் பாருங்க போலீஸ் அதிகாரியாக பாருங்க முன்னுக்கு இந்த பாதைகளை வந்து ஒழுங்குபடுத்தி கொண்டு இருக்கிறார் மிக தீவிரமாக பாருங்க சித்திரை தேர் வந்து அதாவது மெயின் பாதைக்காக வந்து அதாவது பிரதான வீதிக்காக வந்து விட்டது தேர்கள் அனைத்தும் வந்து பிரதான வீதியை நோக்கி வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது திடீரென்று இதுக்கு ஒரு வாகனம் வந்து வந்திருக்குது அது இராணுவத்தின் நேவி பஸ் வந்து கொண்டிருக்குது முன்னுக்கும் பாருங்க முருகப்பெருமான வண்டி தெய்வானோட வந்து இந்த பிரதான பாதை ஊடாக வந்து இப்போ ஏறக்கூடிய மாதிரி பார்க்குறது பிரதான பாதையை நோக்கி முருகப்பெருமான் வள்ளி தெய்வானோட வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு பாருங்க
மாவட்டபுரம் கந்தசுவாமி ஆலயத்துக்கு முன்பாக வந்து பெரும் படையல் ஒன்று வச்சுருக்கேன் பாருங்க. தேர் வந்து நிற்கிது, அதுக்கு முன்னுக்கே ஒரு படையல் வச்சுருக்கேன், அதை உங்களை காட்டுறேன். மற்றது பாருங்கள், தேருக்கு முன்னுக்கு, அதாவது கோயிலுக்கு முன்றலில் வந்து பாருங்கள் அப்படியே பாருங்கள் காட்டுறேன். அந்த படையல் வச்சிருக்க இடத்த காட்டுறேன் பாருங்கள். முன்னுக்கும் முன்னுக்கு பாருங்க. முன்னு பாருங்க எத்தனை வடம் இருக்கு, 4 வடங்கள் இருக்கு. முன்னு பாருங்க சிதர் தேங்காய் வந்தங்கள் அடிச்சு கொண்டிருக்கிறாங்க. இதில் முன்னுக்கு பாருங்க விழா பழங்களால் ஒரு படையல் ஒன்று வச்சிருக்கேன் பாருங்க. முன்னுக்கும் பாருங்க, கிட்ட போய் காட்டணும் உங்களுக்கு. அப்படியே பாருங்க இஞ்சால இனிக்குமோ நண்பர்கள் வந்து பின்னைக்கு வந்து காவடிகள் எல்லாம் வந்துருக்கு பாருங்க. உண்மையிலேயே இந்த தேர் திருவிழா உங்களுக்கு சிறப்பாக அமைந்திருக்கும் என்று நம்புகின்றேன். மீண்டும் கிழக்கு வாசல் நோக்கி நான் வந்து கொண்டிருக்கின்றேன். அதாவது மாவட்டபுரம் கந்தசுவாமி ஆலயத்தை சுற்றி தேரோடு நான் வந்து கொண்டிருக்கிறேன். தரைப்படத்தை அடைவதற்கு இன்னும் ஒரு சில மணி நேரங்கள் இருக்கின்ற நேரத்தில் இந்த காணொலியை நான் பதிவு பண்ணி கொண்டிருக்கின்றேன். தற்போது வடக்கு வாசல் நோக்கி தேர் மெதுவாக நகர்ந்து வந்து கொண்டிருப்பதும் உங்களுக்கு குறிப்பிடத்தக்க வேண்டிய விடயமாக இருக்கிறது. வேறன உறவுகளே, முதலாக எனது காணொலியை பார்ப்பதில் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி காணொலியை பாருங்கள். மீண்டும் இன்னொரு நல்லதொரு காணொலியோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.